சிறுதானியங்களை வீட்டிலே வறுத்து சத்து மாவு ரெடி பண்ணி கூழ் செய்யலாம். 8 மாத குழந்தையிலேருந்து யார் வேணும்னாலும் இந்த கூழை செஞ்சு குடிக்கலாம். கருப்பட்டியை சின்ன துண்டுகளாக உடச்சி தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி பாகு ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். மாவு கூட கருப்பட்டி பாகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சணும்னா கூழ் ரெடி ஆயிரும். இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். கேழ்வரகு 200 கிராம் எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கம்பு 200 கிராம் எடுத்து அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இனிப்பு சேர்க்காமல் கூழ் காய்க்கிறது எப்படிங்கிறது வீடியோவில் கடைசி இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளைச்சோளம் அதுவும் 200 கிராம் எடுத்து நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மஞ்சள் சோளம் 200 கிராம், இதுவும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்து அதையும் எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை 10 கிராம், அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். புட்டரிசி 10 கிராம், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்லி 10 கிராம், ஜவ்வரிசி 10 கிராம், பாசிப்பயிறு 10 கிராம், வேர்க்கடலை 10 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம். இது நல்லா வறுத்து அதையும் எடுத்துக்கோங்க. பொரிக்கடலை கொஞ்சம், இது ஏற்கனவே வறுத்து வச்சுருப்பாங்க, லேசாக வறுத்து எடுத்தால் போதும். பிஸ்தா பருப்பு 100 கிராம், சோயா விதை கொஞ்சம், முந்திரி பருப்பு 50 கிராம் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு துண்டு சுக்கு. 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கூழுக்கு வறுத்திங்கன்னா சுக்கோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 4 ஏலக்காய். வறுத்த தானியம் பருப்பெல்லாம் நல்லா ஆறின உடனே மெஷினில் கொடுத்து மாவாக திரித்து அதையும் ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். 2 ஸ்பூன் மாவு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோம்னா இனிப்பு இல்லாத கூழ் ரெடி ஆயிரும். உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த கூழை எல்லோரும் செஞ்சு குடிச்சு பாருங்கள்.